பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரனிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சுமார் 3 மணித்தியாலங்கள் இன்று வாக்குமூலம் பதிவு செய்தனர். ராணுவத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறையற்ற கொடுக்கல் வாங்கல் குறித்து அவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட்டது. ராணுவத்தினருக்கான உணவு விநியோகத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன அண்மையில் பகிரங்க கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். இதனால் ராணுவத்தின் ரகசிய தகவல்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டமை தொடர்பில் விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறு ராணுவ தளபதி வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற புத்திக பத்திரனவிடம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சாகர கீர்த்திபால மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்திக டி சில்வா ஆகியோர் சுமார் 3 மணித்தியாலம் வாக்குமூலம் பதிவு செய்தனர். பலவேனி வினாடி 15 மட்ட தேருனா மே கேபி தொடர்பில் சாட்சியங்கள் இல்லாமல் போவதற்கும் அவன்கார்ட் சம்பவத்திற்கு சாட்சியங்கள் இல்லாமல் போவதற்கான நிலை ஏன் ஏற்படுகின்றது என்பதை முதல் 15 நிமிடங்களிலேயே நான் அறிந்து கொண்டேன். இராணுவத்திற்கு உணவு விநியோகிக்கும் போது மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாங்கள் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தோம். இதில் ராணுவ மேஜர் ஜெனரல் மற்றும் மேஜர் ஆகியோர் மீதே குற்றச்சாட்டு முன்வைக்கின்றேன். ராணுவ தளபதியின் தூதுவராக நாம் குற்றச்சாட்டும் மேஜரை அங்கு அனுப்பி வைக்கின்றார். மேஜர் ஜெனரலின் ஆலோசனைக்கு அமையவே தான் வருகை தந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். இது திருடனின் தாயாரிடம் ஆருடம் கேட்பதை போன்றதொரு விடயமாகும். விநியோக பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் AKP வீரசிங்க, மேஜர் ரசிக பண்டிதரத்ன ஆகிய இருவர் தொடர்பிலேயே நாம் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளோம் என்பதை பிரதமர், ஜனாதிபதி மற்றும் ராணுவ தளபதியிடம் நான் கூற விரும்புகிறேன். அதனால் இவர்களின் பிரிவிலிருந்து இவர்களை மாற்றி விசாரணை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய ஆவணங்கள் காணாமற் போகக்கூடும் என்ற சந்தேகம் எனக்குள்ளது. அவ்வாறு இல்லையெனில் அவை மாற்றப்படும் என்ற சந்தேகமும் இருக்கின்றது. சாதாரண